Hello everyone, welcome to our channel. So last time நம்ம வீடியோல draw tools னா என்ன, modify tools னா என்ன அத பத்தி எல்லாம் கிளியரா பாத்துறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா லைக் டேப் னா என்ன, ஒரு டைமென்ஷன் எப்படி பண்றது அப்படிங்கறது இந்த டூல்ஸ் பத்தி எல்லாம் கிளியரா பாத்துறலாம். ஓகேயா? சோ இங்க போய்ட்டு ஃபர்ஸ்ட் புஷ் புல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் புஷ் புல் வந்துட்டு ஒரு 6 inches கொடுக்கறேனா 6 inches கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்செட் எடுத்துக்கோங்க. அவுட்டர் வால் வேணும். அதுக்கு வந்துட்டு 9 inches கொடுங்க. 9 inches என்டர். 9 inches கொடுத்துட்டு இன்சைட்ல ரூம்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேப் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து எனக்கு வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஓகே, சப்போஸ் இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் அப்படியே ஜஸ்ட் இங்கேருந்து எனக்கு ஒரு 10 feet வேணும் அப்படின்னா 10 feet கொடுத்துருங்க. லைன் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து இந்த கார்னரை கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இங்கேருந்து எனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிங்கன்னா பிளேன் கிரியேட் ஆயிரும். பட் பாட்டமில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சேம் as புஷ் புல். ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் கொடுத்துருங்க. அப்புறம் ஆஃப் செட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை டேப் எடுத்துகிட்டு செஞ்சாலும் சரி, டேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஜஸ்ட் இது வந்து 9 inches வேணும், இதுவும் 9 inches வேணும். ஸோ இங்கேருந்தும் 9 inches வேணும். ஓகே, சப்போஸ் இந்த வால் வந்துட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு ஜஸ்ட் இது ரெண்டையும் எரேஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம். ஸோ எரேஸ் பண்ணிடலாம். இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிடலாம். லைனை ஸோ இங்கேருந்து இந்த கார்னருக்கு அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இங்கேருந்து இந்த கார்னருக்கு அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதை எரேஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு 4 inches இருக்குது. ஸோ இதுக்காக ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த கார்னரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேப்போட ஃபங்க்ஷன் இதுதாங்க. இதுக்காக தான் டேப் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் இருக்கு. ஸோ சப்போஸ் வந்துட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் எனக்கு எவ்வளோ டைமென்ஷன் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் டைமென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டர். சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு இந்த லைன்ஸ் வருது இல்லைங்களா, லைக் டேப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது. சப்போஸ் ஆங்கிளாக வேணும் அப்படின்னா அந்த டைமில் ஆக்சஸை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஒரு 45 டிகிரிக்கு ஆங்கிளுக்கு எனக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னா 45 டிகிரி கிரியேட் ஆயிரும். சப்போஸ் இல்லை எனக்கு ஒரு 35 டிகிரிக்கு வேணும் அப்படின்னா 35 டிகிரி கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி லைனுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்னரை கிளிக் பண்ணிக்கணும். சப்போஸ் இது வந்துட்டு நான் ஸ்லாப்னு இண்டிகேட் பண்ணணும். ஸ்லாப்னு கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும். ரூஃப்னு கொடுக்குறேன். ரூஃப்னு கொடுத்துட்டு செலெக்ஷன் பட்டன் எடுக்கிறேன். ஓகே, இதெல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட்ஸ்க்கு போகணும். ஸோ கிரெடிட்ஸ்க்கு போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது. எவ்வளோ ஹைட் வேணும், என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணும், அது எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்சிஸ் வந்துட்டு எங்கேயோ இருக்குது, எனக்கு பக்கமாக க்ரியேட் ஆகணும், இந்த இடத்துல க்ரியேட் ஆகணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெட் ஆக்சிஸ் ஸ்பெசிஃபை பண்ணால் ஆக்சிஸ் டயக்ராம் பக்கமாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டு 3D டெக்ஸ்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது. சப்போஸ் நான் இப்போ வந்துட்டு CAD நெஸ்ட்னு கொடுக்குறேன். CAD நெஸ்ட்னு கொடுத்துட்டு ஃபாண்ட் ஸ்டைலு, ஹைட்டு, எக்ஸ்ட்ரூட் திக்னஸ்ஸு இது எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இவ்வளோவே சைஸ் வேணுமா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் இப்படியே டேப் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ ஆர்பிட்டு. சப்போஸ் உங்களுக்கு ஸ்க்ரால் பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னா லெஃப்ட் கிளிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனு ஸ்க்ரீனை மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஷிஃப்ட் பட்டன் இல்லை நான் மவுஸ்லேயே பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி பேன் எடுத்துகிட்டு மூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜூம். உங்களுக்கே தெரியும், ஃபார்வேர்டு பேக்வேர்டு. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஜூம் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் ஆகும். ஃபுல் விண்டோ, ப்ரிவியஸ் விண்டோ, அவ்வளோதாங்க. இங்கே வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நாளையிலிருந்து ஒரு பிளான் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு, எப்படி டோர்ஸ் விண்டோஸ் கொடுக்குறது, இதை பற்றியெல்லாம் கிளியராக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் press the bell icon to get the updated notifications.